தமிழ் கழுகு. திமுக இறங்கி வராததால இன்னும் கூட காங்கிரஸ் தாவேக பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடருதுன்னு சொல்றாங்க. தொகுதி பங்கீடு பத்தி பேச எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் நாள் குறிச்சி திமுக அழைப்பு விடுத்துருச்சு. ஆனா காங்கிரஸை மட்டும் இன்னும் கூப்பிடல. முதல்வர் இல்லத்துல அவரை சந்திச்ச காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் கிட்டையும் தொகுதி பங்கீடு பத்தி முதல்வர் எந்த வாக்குறுதியும் கொடுக்கலையாம். அதுக்கு அடுத்த நாள் கனிமொழியை காங்கிரஸ் தலைவர்கள் சந்திச்சப்பவும் எந்த உறுதிமொழியும் கொடுக்கப்படலையாம். இப்போதைக்கு திமுக அதே 25 சீட்ல தான் இருக்கான். ஆனா காங்கிரஸ் 30க்கு மேல எதிர்பார்த்து ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கேக்குதான். திமுக கூட பேசிக்கிட்டே தாவேக கூடவும் தனி ரூட்ல பேசிக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் மேல திமுக தலைமை கடும் கோபத்துல இருக்கான். விரும்பினா உடனே கூட்டணியை விட்டு வெளியேறலாம். காங்கிரசுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. ஆனா தேர்தல்ல வேலை செய்ய ஆட்கள் இல்லாம திமுக தான் ஒவ்வொரு முறையும் உங்களை ஜெயிக்க வைக்குதுன்னு திமுக தரப்புல இருந்து காங்கிரஸ் மேலிடத்துக்கே நேரடியா எதிர்ப்பு காட்டப்பட்டிருக்கான். தாவேக கூட காங்கிரஸ் தொடர்பில் இருக்கிறத உறுதி செய்யற மாதிரி வில்லிவாக்கத்துல நடந்த தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்துல இந்தியாவிலேயே தைரியமா பேசக்கூடிய 2 தலைவர்கள் ராகுல் காந்தியும் விஜயும் மட்டும்தான் காங்கிரஸை உயர்த்தி பேசியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. காங்கிரஸ் எப்படியும் தங்கள் பக்கம் வரும்னு தாவேக நம்பிக்கிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துற மாதிரி காங்கிரஸ் கூட கூட்டணியை வைக்க தாவேக காத்திருக்குன்னு கிரீஷ் சோடங்கர் வெளிப்படையா ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காரு. மோடியோட தமிழக விசிட்டுக்கு பிறகு திமுக பக்கம் போக போறாரா OPS. அவரோட ஆதரவாளர்கள் இப்பவே திமுக கரைவேட்டிகளை வாங்கி வீட்டுல வச்சிருக்காங்களாம். ஒவ்வொரு ஜெயலலிதா பிறந்த நாளையும் சென்னையில கொண்டாடுறது OPS வழக்கம். ஆனா இந்த தடவை முதல் முறையா தேனியிலேயே ஜெயலலிதா பிறந்த நாளை அவர் கொண்டாடி இருக்காரு. பிறந்த நாளைக்கு முதல் நாள் வரைக்கும் சென்னைக்கு போறதா தான் OPS திட்டமா இருந்திருக்கு. OPS தரப்பு உதயசூரியன்ல நிக்கணுங்கிறது முதல்வரோட கண்டிஷனா. ஆனா சுயேட்சையில தான் போட்டியிடுவோங்கிறது OPSோட நிலைப்பாடா. இதுல ஒரு முடிவு எட்டப்படாதனால தான் OPSோட சென்னை பயணம் ரத்து செய்யப்பட்டுருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் கூட அமித்ஷா தரப்புல இருந்து அவசரப்பட வேணாம், காத்துருங்கன்னு OPSக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கான். பிரதமரோட மதுரை விசிட்டுக்கு அப்புறம் OPS தன்னோட அடுத்த அரசியல் பத்தி முடிவெடுப்பாருங்கிறாங்க. OPSோட நடவடிக்கைகளை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அவரோட ஆதரவாளர்கள் இப்பவே கருப்பு சிவப்பு கரவேட்டிகளை வாங்கி வச்சிருக்கிறதா தேனி பக்கம் ஒரு பேச்சு இருக்கு. பிரதமர் விசிட்டுக்கு முன்னாடியே திமுகவில் சேர்ந்து நம்ம முக்கியத்துவத்தை காட்டணும்னு OPS ஆதரவாளர்கள் அவரை நெருக்குறாங்களாம். கொங்கு மண்டலத்துல திமுக எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஆதரவு அலை இல்லைன்னு இன்னும் அதிமுகவோட செல்வாக்கு நீடிக்கிறதா திமுக மேலிடத்துக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கான். அதிமுகவுக்கு பெரிய பலமே கொங்கு மண்டலம் தான். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அந்த பகுதி அதிமுக கோட்டையா இருந்துகிட்டு இருக்கு. இந்த முறை அந்த மண்டலத்தை கைப்பற்ற செந்தில் பாலாஜி மூலமா பல மேஜிக்குகளை திமுக செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அங்க அதிமுக செல்வாக்கு குறையல. அந்த மண்டலத்தில் இருக்கிற அமைச்சர்கள் சரியா ஒத்துழைக்காததுனால எதிர்பார்த்த அளவுக்கு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் குறைவுன்னு உளவுத்துறை மூலமா எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயில தெரிய வந்திருக்கான். அடுத்து என்ன செய்யணும், எப்படியெல்லாம் வெற்றியை நோக்கி போகணும்னு திமுக தலைமை அந்த மண்டல நிர்வாகிகளுக்கு பல அறிவுரைகளை வழங்கி இருக்கான். குறிப்பா கொங்கு மண்டல வேட்பாளர் தேர்வுல கவனம் செலுத்தி வெற்றி வேட்பாளர்களுக்கு மட்டுமே வாய்ப்புங்கிறத உறுதிப்படுத்த போகுதான் திமுக தலைமை. குறைந்த வாக்குகள்ல தோற்ற தொகுதிகளை அதிமுக கிட்ட இருந்து வாங்குற முடிவுல இருக்காம் பாஜக. அதன்படி தாராபுரம் தொகுதிக்கு அதிமுக பாஜகவுக்குள்ள உரிமை போர் நடக்குதுங்கிறாங்க. போன தேர்தல்ல தாராபுரம் தனி தொகுதியில அப்ப பாஜக தலைவரா இருந்த எல் முருகன் போட்டியிட்டாரு. அவரை எதிர்த்து இப்ப அமைச்சரா இருக்கிற கயல்விழி செல்வராஜ் நின்னாங்க. கிட்டத்தட்ட 18 சுற்று வரைக்கும் முருகன் முன்னணி வகிக்க கடைசி சுற்றுகள்ல தான் கயல்விழி முந்தனாங்க. வெறும் 1400 வாக்கு வித்தியாசத்துல தான் முருகன் தோல்வியை தழுவினாரு. இந்த முறை முருகனையே அங்க நிக்க வைக்க மாநில பாஜக முயற்சி செய்ய அதுக்கு டெல்லி தலைமை ஒப்புதல் கொடுக்கலையா. வலுவான ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து தாராபுரத்தை கைப்பற்றுங்கன்னு சொல்லிடுச்சான்.
அதுபடி ஏற்கனவே 2016 தேர்தல்ல தாராபுரத்துல பாஜக சார்பா கூட்டணி இல்லாம நின்னு சுமாரா 8000 வாக்குகள் வாங்கின சண்முகத்தை களமிறக்க பாஜக முடிவு செஞ்சிருக்கான். அந்த தொகுதிக்கு பரிச்சயமான சண்முகம் இப்ப கோவையில இருக்காராம். ஆனா நாம நின்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாம், நம்ம பலமே கொங்கு மண்டலம் தான், அங்க இருக்கிற ஒவ்வொரு தொகுதியையும் ஏன் பாஜகவுக்கு விட்டு கொடுக்கணும்னு அதிமுகவுக்குள்ள எதிர்ப்பு குரல் கிளம்புதான். நியூஸ் தமிழ் கழுகு.